டேஸ்டியான மிளகாய் கிள்ளி சாம்பார். பருப்பில் 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு நல்லா பழுத்த தக்காளி, பெருங்காயம், மஞ்சள் தூள், எண்ணெய், தேவையான அளவுக்கு சூடு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில் குக் பண்ணி எடுத்ததும் உப்பு போட்டு நல்லா பருப்பை மசிச்சு எடுத்துக்கணும். தாளிக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி தண்ணி. ஓகே, இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஸோ ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம், நல்லா தாராளமாக கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது மட்டும் இல்லாமல் குழம்புக்கு உண்மையாகவே அது ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஸோ வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். ஸோ நல்லா வதங்கி வந்ததும் நான் அரை பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று சேர வதங்கி வந்ததும் 5 காஞ்ச மிளகா அதை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஓகே, 5 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டதும் தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுடு தண்ணி ஊற்றினா குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும், ப்ளஸ் கெட்டு போகாது. ஸோ சுடு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு புளி தண்ணியை நல்லா சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு எப்போவுமே கொத்தமல்லி இலை எப்போ ஆட் பண்ணோன்னா குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 3 minutes முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா அரோமா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 3 minutes முன்னாடி நான் கொத்தமல்லி இலைகள் போட்டேன். நல்லா கொதி வந்ததும் சூப்பரான மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடிங்க. சாப்பாடு, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் தமிழ் கேர்ள் இன் அபுதாபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.